Brother
ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிங்க. தேவன் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார்னு நம்புங்க. ஆண்டவர் எங்கிருந்தாலும் கூட ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நாம் கூப்பிடுகின்ற போது அதை கேட்கிற தேவனாக, நெருங்கி வருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே என் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லுவோமா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என் பிரச்சனையை தீர்க்கபடியே ஜெபத்தை கேட்டார். என் வியாகுலங்களை மாற்றபடியே ஜெபத்தை கேட்டார். என் வியாதியை சுகமாக்கபடியே ஜெபத்தை கேட்டார். என் தேவன் ஜெபத்தை கேட்டார். என் தேவன் ஜெபத்தை கேட்டார் சொல்லுங்க. ஓ, தூபம் போல் ஜெபம் ஏற்கப்படுகிறது. தூபம் போல் ஜெபங்கள் ஏற்கப்படுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லிடுவோம். நாங்களுடைய செட்டையின் மறைவிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஐயா, நாங்கள்
மாறுதானே? ஹalleluya. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. ஹalleluya. மாறுமே, சொல்லுங்க மாறுமே, சொல்லுங்க மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் என் வாழ்க்கை
நாமத்தில் பிதாவே. உட்காருவோம்.